ஜூலை 26 இன்று குரோதி வருடம் ஆடி 10 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை பஞ்சமி திதி காலை 6:10 மணி வரை. அதன்பின் சஷ்டி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7 மணி வரை. அதன்பின் ரேவதி நட்சத்திரம். சித்த அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10:30 மணி. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 மணி. குளிகை காலை 7:31 முதல் 9 மணி. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் சிம்மம். பொது கரிநாள். முருகன் வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:56 மணி. அஸ்தமனம் மாலை 6:34 மணி. சந்திர உதயம் இரவு 10:42 மணி. அஸ்தமனம் காலை 10:25 மணி. மேஷராசி அன்பர்களே, குலதெய்வ வழிபாட்டால் மனம் தெளிவடையும். எதிர்பாராத செலவுகள் தோன்றும். வரவு செலவில் நெருக்கடி ஏற்படும். நேற்றைய முயற்சி நிறைவேறும். வரவு திருப்தி தரும். குடும்பத்தினருடன் கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீர். தொழில் போட்டியாளரால் எதிர்பாராத பிரச்சனை தோன்ற வாய்ப்பிருப்பதால் செயல்களில் கவனம் தேவை. ரிஷபராசி என்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்பில் இழுபறி உண்டாகும். அலைச்சல் அதிகரிக்கும். வரவு செலவில் கவனம் செலுத்துவது நல்லது. திட்டமிட்டிருந்த செயலை செய்து முடிப்பீர். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் லாபம் காண்பீர். எதிர்பார்ப்பு இழுபறியாகும். வெளியூர் பயணத்தால் சோர்வு உண்டாகும். உறவுகளால் சங்கடம் தோன்றும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். வரவில் தாமதம் ஏற்படும். உழைப்பு அதிகரிக்கும். மேற்கொள்ளும் முயற்சி எளிதாக நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். விருப்பம் நிறைவேறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முயற்சி வெற்றியாகும். கடகராசி என்பர்களே, வரவு செலவில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். பெரியோர் ஆதரவால் வேலை எளிதாக முடியும். குடும்பத்தினர் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர். உங்கள் வேலைகளில் எதிர்பாராத தடை ஏற்படும். உறவினருடன் மனஸ்தாபம் உண்டாகும். நிதானமுடன் செயல்படுவது நல்லது. வரவேண்டிய பணம் வரும். வியாபாரத்தில் மாற்றம் செய்வது குறித்து ஆலோசிப்பீர். குலதெய்வ வழிபாட்டால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். புதிய முயற்சியை ஒத்திவைப்பது நல்லது. ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படுத்தவும். திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரம் லாபம் தரும். வேலை பளு அதிகரிக்கும். மற்றவரால் சங்கடப்படுவீர்கள். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை தேவை. கன்னிராசி என்பர்களே, நிதானித்து செயல்படுவதால் வேலை எதிர்பார்த்தபடி நடக்கும். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது. வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். குடும்பத்தினர் ஒத்துழைப்புடன் உங்கள் செயல் நிறைவேறும். லாபம் அதிகரிக்கும். வேலையில் கவனம் சிதறும். உடன் பணிபுரிபவர்களால் சில சங்கடம் தோன்றும். கவனமுடன் செயல்படுவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, தொழில் போட்டியாளரால் சில நெருக்கடிக்கு ஆளாவீர். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் தள்ளி போகும். சிந்தித்து செயல்படுவீர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். நண்பர்கள் ஆதரவு பலம் சேர்க்கும். பொது சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மதிப்புண்டாகும். செல்வாக்கு உயரும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, சிந்தித்து செயல்பட்டு லாபமடைவீர். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். தெய்வ வழிபாட்டால் மனம் தெளிவடையும். உங்கள் செயல்களில் இன்று நிதானம் அவசியம். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும்.
திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீர். உங்கள் விருப்பம் எளிதாக நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்ள கடுமையாக உழைப்பீர். குலதெய்வ வழிபாட்டில் மனம் செல்லும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். நண்பர்கள் ஆதரவுடன் நினைத்ததை அடைவீர். வரவேண்டிய பணம் வரும். திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பதில் தடை தோன்றும். குடும்பத்தில் சிறு பிரச்சனை தோன்றி மறையும். மகர ராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்படுவீர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும். எதிர்பார்ப்பு தள்ளி போகும். திறமை பளிச்சிடும். ஒரு சிலர் புதிய சொத்து வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர். நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும். உங்கள் வேலையில் திருப்பம் ஏற்படும். போட்டி அதிகரிக்கும். பணியாளர்கள் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் தடை தோன்றும். முயற்சி இழுபறியாகும். குடும்பத்தில் குழப்பம் தோன்றி மறையும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர். திட்டமிட்டிருந்த வேலை திட்டமிட்டபடி நடக்கும். வரவேண்டிய பணம் வரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். நேற்றைய எண்ணம் நிறைவேறும். மீனராசி அன்பர்களே, மனக்குழப்பம் விலகும். செயல்களில் லாபம் ஏற்படும். தெய்வ வழிபாட்டால் மகிழ்ச்சி உண்டாகும். மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும். கடந்த கால பிரச்சனை ஒன்று மீண்டும் தலையெடுக்கும். அமைதி காப்பது நல்லது. உங்கள் முயற்சி லாபமாகும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பொது பலன். ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு செயல் லாபமாகும். விருப்பம் நிறைவேறும். மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் நாள்.